வணக்கம் நண்பர்களே. எப்பயுமே நம்மளோட வேகத்தை எதிரி தான் தீர்மானிப்பான் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா இப்ப இந்த 2026ல சைனா கொடுத்த அழுத்தங்கள், இந்த எல்லை பகுதியில அழுத்தங்களுக்கு பிறகுதான் இந்தியா வேகமா அவங்களோட இந்த டிஆர்டிஓ செய்யற இந்த சோதனைகளா இருக்கட்டும், இந்த பார்டர் ரோடு கட்டமைக்கிற இந்த இன்ஃப்ரா டெவலப்மெண்டா இருக்கட்டும், எல்லாமே வேகமா செயல்படுத்த ஆரம்பிச்சாங்க. அதுக்கப்புறம் அந்த ஒரு வெப்பனை வந்து எப்படி எவ்வளவு வேகமா அங்க கொண்டு போய் டிப்ளாய் பண்ண முடியும்னு எல்லா விஷயங்களையும் அதிகரிக்க ஆரம்பிச்சாங்க. அந்த மாதிரி எதிரியோட அழுத்தம் தான் நம்மளோட வேகத்தை நிர்ணயிக்கும்ன்ற மாதிரி தான் இப்ப ஆபரேஷன் சிந்தூருக்கு பிறகு பாகிஸ்தான் அவங்களோட ஏர்போர்ஸை வேகமா செயல்படுத்துவாங்க. ஒட்டுமொத்த ஏர் டிஃபென்ஸும் பயங்கரமா செய்ய போறாங்க அப்படின்ற விஷயங்கள் கூர்ந்து கவனிச்சுக்கிட்டு இருந்தோம். ஆனா அதுல ஒரு மிகப்பெரிய ஒரு நெருக்கடி, நினைச்சு பார்க்க முடியாத ஒரு நெருக்கடி வந்து இப்ப பாகிஸ்தானுக்கு ஏற்பட்டிருக்கு. அதை பத்தி தான் தெளிவா இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். இது மட்டும் இல்ல, இன்னொரு முக்கியமான தகவலும் வச்சிருக்கேன். முடிஞ்ச அளவுக்கு ஸ்கிப் பண்ணாம இந்த வீடியோவை பாருங்க. நண்பர்கள் சேனல் புதுசா வந்தீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களோட ஆதரவுகளை கொடுங்க. சோ நம்ம முதல்ல பார்க்க போற விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, விளாடிமிர் புட்டின் அவர்கள் வந்து சமீபத்துல நடந்து முடிந்த இந்த சென்ட் பீட்டர்ஸ்பர்க் இன்டர்நேஷனல் எக்கனாமிக் ஃபோரம் அதுல வந்து அவரு ஒரு சில ஸ்டேட்மெண்ட் விட்டிருந்தாரு. நிறைய உலகத்துல நடக்கிற சம்பவங்களை பத்தி அவர் பேசியிருந்தாரு. இதுல மிக முக்கியமா இந்தியா, பாகிஸ்தான், சீனா பத்தின ஒரு சில விஷயங்களை வந்து அவரு பகிர்ந்திருக்காரு. அதிலும் குறிப்பா இந்தியா வந்து மோஸ்ட் ரியலபிள் பார்ட்னர் அப்படின்ற விஷயங்கள் சொல்லிருக்காரு. நம்பகத்தன்மையான ஒரு கூட்டாளினா அது இந்தியா தான் அப்படின்ற விஷயங்களை வந்து தெரிவிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்ல, அவர் வந்து தொடர்ந்து இந்தியாவை பாராட்டிட்டு வந்துட்டு இருக்காரு. பிரதமர் மோடி அவர்களை பாராட்டிட்டு வந்துட்டு இருக்காரு அப்படின்றது பார்த்தோம். இதுல வந்து ரொம்ப தெளிவா என்ன சொல்றாருன்னா, அவங்க வந்து ரொம்ப இம்ப்ரெசிவா அவங்களோட எக்கனாமிக் குரோத்தை வந்து காமிச்சிருக்காங்க. அப்படி ஒவ்வொரு காலகட்டத்திலையும் அவங்களோட குரோத், மேக் இன் இந்தியா இனிஷியேட்டிவ்ஸ், உள்நாட்டு தயாரிப்புகள் இதுல வந்து அதிகமா கவனம் செலுத்த ஆரம்பிச்சிருக்காங்க அப்படின்னு தொடர்ந்து பாராட்டியிருக்காரு. அது மட்டும் இல்லாம அவங்களோட இண்டிபெண்டன்ட் ஃபாரின் பாலிசியை வந்து நான் ரொம்ப வரவேற்கிறேன் அப்படின்ற விஷயங்களை சொல்லியிருக்காரு. சோ இது வந்து இப்ப இருக்கிற சிச்சுவேஷன்ல, குறிப்பா ஜியோ பாலிடிக்ஸ்ல எல்லா நாடுகளுமே ஒரு விதமான அழுத்தங்கள் டைரக்டாவோ இன்டைரக்டாவோ சந்திச்சுக்கிட்டு இருக்கு. அதை நம்ம மறுக்கவே முடியாது. அப்படி இருக்கும்போது ஒரு ஸ்ட்ராட்டஜிக் இண்டிபெண்டன்ஸ், அதுவும் குறிப்பா பிரதமர் மோடியோட லீடர்ஷிப்பை பாராட்டி அவர் தெரிவிச்சிருக்காரு. எப்படி இந்த டீலிங் வேற ஏதாவது ஒரு புதுவிதமான டீலிங் போட போறாங்களா, இல்ல ஆல்ரெடி போட்ட டீலிங் ஒர்க் ஆகிட்டு இருக்கா அப்படின்றது தெரியாது. பட் ஆனா இப்ப யுனைடெட் ஸ்டேட்ஸோடையும் இந்தியா ஒரு ஒரு நெருக்கமான ஒரு கட்டமைப்பை வந்து கொண்டு வந்துகிட்டு இருக்காங்க. ஏன்னா இதுக்கான காரணம் என்னன்னா, இப்ப இருக்கிற சிச்சுவேஷன் தான். சோ நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி நம்பகத்தன்மையான கூட்டாளிலாம் வந்து இந்த காலம் தான் பதில் சொல்லும். அது ஒவ்வொரு சிச்சுவேஷனை கடந்து வரும்போது தான் தெரியும். இப்ப இருக்கிற சிச்சுவேஷனுக்கு நம்ம யாரையுமே பகைச்சிட்டு போக முடியாது. சோ அதனால அமெரிக்காவோடையும் அதே மாதிரி ரஷ்யாவோடையும் ஒன்றிணைந்து செயல்படுறத வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜிக் இண்டிபெண்டன்ஸ் வந்து இருக்கு அப்படின்றத சொல்றாரு. எக்கனாமிக் மைல்ஸ்டோன் பார்க்கும்போது கிட்டத்தட்ட இந்தியாவும் ரஷ்யாவும் அதிகரிச்சுட்டு வந்துட்டு இருக்கும் எங்களோட வர்த்தகத்தை. அதுவும் வர ஆண்டுகள்ல ரொம்ப தெளிவா தெரியுது, எங்களோட இரு நாட்டோட பைலேட்டரல் ட்ரேட் வந்து $100 பில்லியன் மார்க்க வந்து தொடும், கண்டிப்பா தொடும். எனக்கு மிகப்பெரிய ஒரு நம்பிக்கை இருக்கு அப்படின்ற விஷயங்கள் சொல்லியிருக்காரு. ஏன்னா நாங்க வந்து எனர்ஜி, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், இன்வெஸ்ட்மெண்ட் மூணுத்துலயுமே, டிஃபென்ஸ் மட்டும் இல்லாம மூணுத்துலயுமே ஒன்றிணைஞ்சு செயல்படுத்திக்கிட்டு இருக்கோம் அப்படின்ற விஷயங்கள் சொல்லிருக்காரு. இது மட்டும் இல்ல, வெஸ்டர்ன் இன்ஃபுளுன்ஸை வந்து அவரு கண்டனங்கள் தெரிவிச்ச மாதிரியான ஒரு கிரிட்டிசிசமும் வச்சிருக்காரு. அதுவும் இந்தியா, எனக்கு தெரிஞ்ச உலக நாடுல இந்தியா இந்த வெஸ்டர்ன் பிரஷர், குறிப்பா அமெரிக்கன் பிரஷர் வந்து இந்தியா தான் மிகப்பெரிய லெவல்ல சந்திச்சிருக்காங்க. சோ இந்த அழுத்தம் வந்து எதனால, எந்த ஒரு காரணமும் இல்ல, ரஷ்யாவோட உறவுகள் மெயின்டைன் பண்றாங்க, ரஷ்யாவோட கோஆபரேஷனா நிறைய விஷயங்கள் செய்யறாங்க அப்படின்ற ஒரு காரணங்கள்னால இப்படி ஒரு அழுத்தத்தை எந்த நாடும் சந்திச்சிருக்க மாட்டாங்க. சோ இந்தியா வந்து அதை சந்திச்சு அதை எப்படி டீல் பண்ணிருக்காங்கன்றது உண்மையிலே பாராட்டத்தக்க ஒரு விஷயம். சோ குளோபல் ரிலேஷன்ல வந்து எப்படி ஒரு உதாரணமா செயல்பட்டு இருக்காங்க அப்படின்ற விஷயங்களை அவர் தெரிவிச்சிருக்காரு. சோ இவரு இந்த கருத்துக்களை சொல்ற இந்த நேரம் தான் நமக்கு இந்த S-400ஓட 4வது பேட்ச், லாங் ரேஞ்ச் 4th பேட்ச் அபிஷியலா இந்தியாவுக்கு வந்து இறங்கியிருக்கு. சோ இந்த ஸ்குவாட்ரனை வந்து இந்தியா ராஜஸ்தான்ல தான் பயன்படுத்த போறாங்க அப்படின்ற விஷயங்களை பார்த்துட்டு இருந்தோம். கொஞ்சம் LACலயும் இருக்கும் அப்படின்ற விஷயங்கள் பார்த்துட்டு இருந்தோம். ஆனா இதுவரைக்கும் கிளியரான ஒரு பிக்சர் தெரியல. சோ இன்னைக்கு வந்து இறங்கியிருக்கு. சோ கண்டிப்பா இதோட
டிப்ளாய்மெண்ட் எப்படி இருக்க போகுது அப்படின்றதெல்லாம் நான் உங்களுக்கு கண்டிப்பா சொல்லுவேன். ஆனா இவரோட இந்த பாராட்டு ஒரு பக்கம் இருக்கட்டும்ங்க. ஆனா நம்ம உண்மையிலே ஒரு விஷயத்த சொல்லி ஆகணும். இந்தோ பசிபிக் ஸ்ட்ராட்டஜி அட்டானமி அப்படின்னும் போது இந்தியா ரொம்ப அழகா காய்கள் நகர்த்துறாங்க. நீ அமெரிக்கா பொறுத்தளவு எனக்கு இதுக்கு தேவை, நான் இதுக்கு இவனை யூஸ் பண்ணிப்பேன் அப்படின்னு நினைக்கிறேன், அப்ப அதே தான் நாங்களும் பண்ணுவோம்ன்ற வேலைகளை வந்து ஈஸியா வந்து கொண்டு வந்துட்டு இருக்காங்க. இப்ப இந்த மல்டி அலைன்மெண்ட் ஸ்ட்ராட்டஜி வந்து ரொம்ப எஃபெக்டிவா இந்தியாவுக்கு வேலை செய்யுது இந்தோ பசிபிக்ல. இப்ப டிஃபென்ஸ் டெக்னாலஜி டைஸ் எல்லாம் வச்சு பார்த்தோம்னா அமெரிக்கா இந்தியாவுக்கு தர்றதுக்கு எல்லாத்துக்குமே முன் வராங்க. அது ரஷ்யாவோட டிபெண்டன்சியை குறைக்கிறதுக்காக அப்படின்றத விட இந்தோ பசிபிக்ல குவாடா ஒன்றிணைந்து செயல்படுவோம்ன்ற விஷயங்கள் கொண்டு வராங்க. சோ இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா இருக்கு. அதே சமயத்துல டிஸ்கவுண்டட் ஆயில இன்னும் ரஷ்யா கிட்ட இருந்து வாங்குறத இந்தியா நிறுத்தல அப்படின்ற விஷயம் சொல்றாங்க. சோ மேசிவ் பர்ச்சேசிங் பவர் இருக்கிறதுனால இப்ப இந்தியா ஒரே நேரத்துல 2 பேர்கிட்டையும் அழகா பேலன்சிங் டைஸா எடுத்துட்டு போயிட்டு இருக்காங்கன்றதுதான் ரொம்ப தெளிவா தெரியுது. இதான் நான் மெயினா உங்களுக்கு சொல்லணும்னு நினைச்ச ஒரு விஷயம். இதை தொடர்ந்து அடுத்து நம்ம பார்க்க போறோம். நம்ம இந்த பங்காளி மேட்டருக்கு வருவோம். அதாவது JF-17 இந்த ஃபைட்டர் ஜெட் வந்து சைனாவும் பாகிஸ்தானும் கொலாபரேஷன்ல சைனா தான் மெயினா கொடுக்குறாங்க. அவங்க வந்து அதை ஒரு மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி தான் பண்றாங்க. ஏன்னா அவங்களுக்கு தேவைன்றத அதிகமா வாங்குறது மட்டும் இல்லாம நாங்க ஒன்றிணைஞ்சு பண்ணிட்டு நாங்க அதை எக்ஸ்போர்ட்டும் பண்றோம்னு ஒரு பெரிய ஒரு ப்ராஜெக்டா வந்து சைனா கிட்ட எடுத்துக்கிட்டாங்க. சோ இதுல பெரிய ஒரு விஷயம் என்னன்னா JF-17 தொடர்ந்து கிராஷ் ஏற்பட்டு இருக்கு. சைனாவும் அதோட டிரான்ஸ்பரன்சி காட்ட மாட்டேங்கிறாங்க, பாகிஸ்தானும் காட்ட மாட்டாங்க. அது வந்து பெரிய பாதிப்பு ஏற்படுது. JF-17 தயவு செய்து வாங்கக்கூடாது அப்படின்னு ஒரு டிஃபென்ஸ் எக்ஸ்பர்ட் வந்து பங்களாதேஷ்க்கு அறிவுரை கொடுத்தாங்க அப்படின்ற விஷயங்கள்லாம் ஒரு சில தினங்களுக்கு முன்னாடி பார்த்தோம். ஆனா அதை விட ஒரு முக்கியமான செய்தி என்னன்னா பாகிஸ்தான் ஏர்போர்ஸ் கிட்ட இருக்கிற JF-17 சர்வீஸ் பாக்குறதுக்கு கூட இன்னைக்கு ஆள் இல்லைன்னு சொல்றாங்க. ரொம்ப ஒரு மோசமான ஒரு டைம். ஏன்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஆபரேஷன் சிந்தூருக்கு பிறகு மிகப்பெரிய லெவல்ல ஒரு பாகிஸ்தான் அவங்களோட ஏர் டிஃபென்ஸ் ஏர்போர்ஸை பலப்படுத்துவாங்க அப்படின்ற விஷயங்கள் பார்த்துட்டு இருந்தோம். ஆனா சைனா கிட்ட இருந்து வாங்குறத தவிர வேற எதுவும் பண்ணல. வாங்குறதுலயும் பாதி வாங்கிட்டு மீதி பாதி நாங்க தரமாட்டோம் சீனா சொல்லிட்டு இருக்காங்க. இதுக்கான காரணம் என்னன்னா எங்களுக்கு பேமெண்டே தராம நீங்க மட்டும் வாங்கிட்டே இருந்தீங்கன்னா எப்படின்ற ஒரு கேள்விகளை வந்து சைனாவோட ஸ்டேட் ரன் மேனுஃபேக்சரிங் ஏஜென்சிஸ் எல்லாம் வந்து கேட்டிருக்காங்க. சோ இப்படி ஒரு சூழ்நிலைகள்ல வந்து பாகிஸ்தானோட RD-93 ரக இன்ஜின்ஸ் சர்வீஸ் பண்றதுக்கு சர்வீஸுக்கும் மெயின்டெனன்ஸுக்கும் ஆள் இல்லை அப்படின்ற அறிவிப்புகளை விட்டுருக்காங்க. ஏன்னா இந்த டிசைன் வந்து ரஷ்யன் மேட் டிசைன், ஓகேங்களா. சோ இந்த ரஷ்யன் அப்ப சோவியத் ஏரால இருந்த போது இந்த ரஷ்யன் மேட் டிசைன் இன்ஜின்ஸை வந்து இன்னைக்கு உலகத்துல ரஷ்யாவால எந்த ஒரு சர்வீஸோ இல்ல மெயின்டெனன்ஸோ வந்து டைரக்டா கூட்டணி நாடுகள் இல்லாம எந்த நாடுகள்கிட்டையும் அவங்க வந்து எடுத்துட்டு போய் சேர்க்க மாட்டாங்க. சோ அதனால இப்ப ரஷ்யாவை தவிர உலகத்துல வேற யாரு இருக்கா அப்படின்னு பாத்தீங்கன்னா சோவியத் ஏரா இன்ஜின்ஸ்னால RD-33 வந்து பயன்படுத்துறாங்க. RD-33 இன்ஜின்ஸ் வந்து பயன்படுத்துறாங்க யாரு? உக்ரைனு. சோ இதுவும் அதுவும் ஒரு சிமிலர் சேம் ஃபேமிலி குரூப் அப்படின்னு எடுத்துக்கலாம். சோ அதனால டைரக்டா இப்ப பாகிஸ்தான் வந்து உக்ரைன் காலடியில போய் விழுந்திருக்காங்க. தயவு செய்து எங்களுக்கு உங்களோட மெயின்டெனன்ஸ் சர்வீஸ் இன்ஜினியர்ஸை கொடுங்க, உங்களுக்கு உதவிகளோ இல்லாட்டி அது காம்பன்சேஷனோ எதை பண்றதா இருந்தாலும் நாங்க பண்ணி தரத்துக்கு ரெடியா இருக்கோம் அப்படின்னு இப்ப உக்ரைன் கிட்ட வந்திருக்காங்க. சோ இதுல வந்து என்னன்னா மெயின்டெனன்ஸ் ஸ்பேர் பார்ட்ஸ் சேலஞ்ச் மட்டுமே இந்த இன்ஜின்ஸ்க்கு அதிகமா இருக்குன்னு சொல்றாங்க. பாகிஸ்தான் ஏர்போர்ஸ் கிட்ட இருக்கிறத இப்ப சைனாவால கூட மெயின்டைன் பண்ணி தர முடியாத நிலைமையில இன்னைக்கு ஏற்பட்டிருக்கு. இது டைரக்டா இந்தியன் ரிசர்ச் விங்ல போட்டிருக்காங்க. குறிப்பா அவங்க என்ன சொல்றாங்கன்னா உக்ரைன் வந்து இன்னும் SR-No சிக்னல் காட்டல. பட் என்ன சொல்றாங்கன்னா இன்ஜின் லிங்க் வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ரஷ்யன் ஆர்ஜின். ஏன்னா சைனாவே அப்படிதான் வந்து இருக்காங்க. அவங்களோட இன்ஜின்ஸ் தான் வந்து அந்த டர்போ ஃபேன் இன்ஜின்ஸ் RD-93. சோ அதனால கண்டிப்பா அவங்க தான் வந்து இதை சரி செய்யணும் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப வேற வழி இல்லாம உக்ரைன் கிட்ட போறதுக்கான காரணம் இதுதான். இந்த சோவியத் ஏரானால அவங்க 2 பேரும் ஒன்றிணைந்து செயல்படுத்துவாங்க அப்படின்ற விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கு. இது மட்டும் இல்ல, பார்டர் டிஃபென்ஸ் டைனமிக்ஸ் வந்து இப்ப மாறிக்கிட்டே வந்துகிட்டு இருக்கு. ரஷ்யா உக்ரைன் கான்ஃபிளிக் இருக்கு. சோ அவங்க ஏற்கனவே பார்த்துக்கிட்டு இருந்த ரஷ்யாவோட நிறுவனங்களுக்கு சாங்ஷன்ஸ் போட்டிருக்காங்க அமெரிக்கா. சோ அந்த சாங்ஷன்ஸ் போட்டதை மீறி பாகிஸ்தானால செயல்படுத்த முடியாது. சோ இத்தனை விஷயங்கள் இருக்கிறதுனால ஏவியேஷன் மெயின்டெனன்ஸே மொத்தமா முடங்கி இருக்கு பாகிஸ்தான்ல சொல்லப்படுது.
இது வெளியில சொல்லாம ரொம்ப அழகா பூசி மொழிகிறாங்க. ரொம்ப மிகப்பெரிய நன்றி தெரிவிக்கணும் ட்ரம்ப் அவர்களுக்கு. ட்ரம்ப்பை மறக்கவே முடியாது. இந்த இந்தியா பாகிஸ்தான் பிரச்சனைகள், இந்த ஆபரேஷன் சிந்தூரை உடனே நிறுத்தினதுக்குன்னு சம்பந்தமே இல்லாம திருப்பி 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 இன்னைக்கு கூட ஷெபாஸ் ஷெரீப் அவர்கள் சொல்றாரு. சோ எப்படி மறைக்கிறதுக்கான வேலைகள் இது அப்படின்றதுதான் நமக்கு ரொம்ப தெளிவா தெரியுது. சோ நம்ம நினைச்சதை விட பல மடங்கு இன்னைக்கு மிகப்பெரிய கிரைசிஸ்ல இருக்காங்க. கில்ஜித் பல்ஜிஸ்தான்ல அதாவது பாகிஸ்தான் ஆக்குபைட் காஷ்மீர்ல எலெக்ஷன் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்தியா பெரிய எதிர்ப்புகள் தெரிவிச்சிருக்காங்க. அந்த எலெக்ஷனுக்கு அனௌன்ஸ் பண்ணது மட்டும் இல்லாம இந்த நேரத்தை பயன்படுத்தி இந்தியா கண்டிப்பா ஏதாவது ஒரு ஆபரேஷன்ல இறங்கிதான் ஆகணும். வேற வழியே இல்லை. ஏன்னா ரொம்ப தெளிவா தெரியுது அவங்களுக்கு ஒரு செட்பேக், வெளியில காட்ட முடியாத அளவுக்கு ஒரு பின்னடைவு ஏற்பட்டிருக்கு. ஸோ இதை எப்படி பயன்படுத்திக்க போறாங்க? இல்ல அமெரிக்கா மறுபடியும் உள்ள வருவாரு, ட்ரம்ப் உள்ள வருவாரு, தேவையில்லாம திருப்பியும் இதை இது பண்ணுவாரு அப்படின்ற விஷயங்கள் யோசிப்பாங்களா? இல்ல இந்த யுஎஸ் இந்தியா ட்ரேட் டீல் முடிய போற சிச்சுவேஷன்ல இருக்குன்னு சொல்லிருக்காங்க. அந்த முடிய போற சிச்சுவேஷனை கொஞ்சம் தாமதப்படுத்தணும். இந்தியா தாமதப்படுத்தி அவங்க சாதிச்சிட்ட பிறகு பண்ணலாமா? இந்த மாதிரி நிறைய கருத்துக்கள் இருக்கு. இது என்னோட சொந்த கருத்து. நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றதை கீழே கமெண்ட்ல சொல்லுங்க, நானும் தெரிஞ்சுக்கிறேன். ஸோ இதோட நம்ம இந்த வீடியோ நிறைவு செஞ்சுப்போம். கடைசி வரைக்கும் பார்த்தமைக்கு நன்றி. ஜெய்ஹிந்த். பாய்.